ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். அங்கே எனக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு. அதாவது ஒரு திருநங்கை மற்ற சமூகம், அதாவது ஆண் பெண் சமூகம் ஒதுக்குனாதான் திருநங்கைக்குள்ள நாங்கள் வரும். ஆனால் என்ன அந்த இடத்துல எங்கள் திருநங்கையில ஒதுக்குனாங்க, வேணாம் இது படிக்கக்கூடாதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, வேணான்னு அவங்களும் வேணான்னு அவங்களே புறக்கணிச்சிட்டு ஒரு பெண் சிங்கம் தன்னோட சார்ந்த குட்டிகளை அடுத்த ஒரு பர்சன் அது யாராக இருந்தாலும் அவங்க வந்து அது மேலே இதுவரையில அவங்களோட ஈகோ டச் ஆகி அவங்க வந்து ஆண் சிங்கம் ஒரு ஆண் சிங்கத்தோட 10 மடங்கு மேலே அவங்களோட கட்சியில் இருக்கு. அந்த கான்செப்ட் கொண்டு வந்து தான் இவங்க சிங்க பெண்கள் கொண்டு வந்தாங்க 2 to 12. ஏன்னா மேபி சரி இவங்களாம் இருக்கிறாங்க, நம்ம 10 மணிக்கு மேலே நம்ம வேலையை காமிக்கலாம்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அதில் வந்து பெண்களுக்கு ஒரு குறிப்பாக கொண்டு வர, ஏன்னா நம்ம காக்கின்னு சொன்னாலே காமனாக வந்துடும். அப்போ இது வந்து வெளிநாடுகள் எடுக்கையில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உள்ள பெண் காவலர்கள் எல்லாருக்குமே வந்து காக்கி பேண்ட்டும் இந்த ப்ளூ ஷர்ட்டு அது வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக நீட்டாக தெரியும். அப்போ பெண்கள் பாதுகாப்புன்னு இதை கொண்டு வரையில இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், மக்களுக்கும் விழிப்புணர்வாக இருக்கும். பார்த்தா தூரத்துலேருந்து பார்த்தாலே சிங்கப்பெண் டீம் வருது, ஒரு பையன் தப்பு பண்ண போகிறான், அங்கே ஒரு பொண்ணு நிற்குது, ஏதோ அந்த பொண்ணுக்கிட்ட அசால்ட்டு பண்ண போகிறான், இல்லை அப்யூஸ் பண்ண போகிறான், இல்லை ராகிங் பண்ண போகிறான்னா நான் அந்த இடத்துல நம்ம தூரமாக நின்னால அவனுக்கு ஒரு பயம். ஓகே, இப்போ காய்கிட்ட சொன்னா போலீஸ் தானே விடு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. பானம் டாக்கீஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து பயங்கரமாக தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப பயங்கரமாக உத்வேகத்தோடு போயிட்டு இருக்கு. அதில் முதல் திருநங்கையாக வந்து அந்த குழுவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பணிகளும் தொடர்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் அவங்களோட வீடியோஸும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட வந்து திருநங்கை தீபிகா காமராஜ் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்பு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முதல் திருநங்கையா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எப்படி கிடைச்சது இந்த வாய்ப்பு, எங்கேருந்து வந்துச்சு? நான் வணக்கம், என்னோட பேர் தீபிகா. நான் தென்காசி மாவட்டம் ஒரு சின்ன கிராமம் விஸ்வநாதபுரின்னு ஒரு கிராமத்திலேருந்து 2010 நான் திருநங்கையாக சேஞ்ச் ஆனேன். ஏன்னா வீட்டில் அந்த கால 2010 வந்து அவங்களுக்கு இன்னும் புரிதல் இல்லை திருநங்கைகளை பற்றி. வீட்டில் ஏற்றுக்கிடலை, சொசைட்டி ஏற்றுக்கிடலை. ஏதோ ஒரு லைஃப் ஒரு கண்மூடித்தனமாக சென்னைக்கு வந்தேன். வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு 3 நாள் சென்னையிலே அப்படியே பிளாட்ஃபார்ம் மாதிரி சுற்றிட்டு அலைஞ்சேன். அப்போது ஒரு திருநங்கை அம்மா பழக்கம் பண்ணாங்க. அவங்க மூலமாக ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். அங்கே எனக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு. எனக்கு அது அவங்களோட சொன்னேன். அவங்க உடனே சொன்னாங்க, என் வீட்டுக்கு வந்திருப்பா, நீ நம்மளை மாதிரியே மாறிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க ஒரு இது கொடுக்கவும் அவங்களோட கொஞ்ச நாள் ஸ்மூத்தாக எங்கள் திருநங்கை லைஃப் தான் உலகத்துக்கே தெரியும். திருநங்கைனா ஆசைங்க வைப்பாங்க, இல்லை பாலியல் தொழில், இந்த லைஃப் தான் ஓடிக்கிட்டே இருக்கையில் நல்லா போச்சு, ஸ்மூத்தாக போச்சு. எனக்கு சர்ஜரி ஆச்சு, பெண்களுக்கான சர்ஜரி எங்களுக்கு பண்ணி விட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பட் காலப்போக்கு ஆக 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 ஒரு 5 வருஷம் கழிச்சு 2014 நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு படிக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு. அதாவது ஒரு திருநங்கை மற்ற சமூகம், அதாவது ஆண் பெண் சமூகம் ஒதுக்குனாதான் திருநங்கைக்குள்ள நாங்கள் வரும். ஆனால் என்ன அந்த இடத்துல எங்கள் திருநங்கையில ஒதுக்குனாங்க, வேணாம் இது படிக்கக்கூடாதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, வேணான்ட்டு அவங்களும் வேணான்னு அவங்களே புறக்கணிச்சிட்டு இதே சென்னையில் தனியாக வாழ்ந்தேன். 2017 மொதல் போலீஸ் எக்ஸாம் திருநங்கையில் அலோடுன்னு போட்டுருந்தாங்க. ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ட்ரை பண்ணேன், ஃபெயில் ஆனேன். என்னோடய முயற்சியை மட்டும் கைவிடல. ஃபஸ்ட்டு 2018 ட்ரை பண்ணேன், அதுலேயும் ஃபெயில் ஆனேன். 2019 ட்ரை பண்ணையில் எனக்கு வந்து ஏஜ் பாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆன்லைனில் வந்து ஒரு நாள் டேட் முன்ன பண்ணாலும் ஏஜ் காமிச்சு விட்டுரும். அதில் வந்து எனக்கு ஏஜ் பாரு ஒன்று நீங்கள் எழுத முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸாம் எழுதணும். ஃபிசிக்கல் கேட்டோம், நீங்கள் உங்கள் இதில் ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது முடிஞ்சால் தான் நாங்கள் எதனாலும் ஃபிசிக்கல் தருவோன்னு எங்கள் டிஎன்யூ சார்பில் ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. நாங்களும் ஒரு 1.5 வருஷமாக போராடினோம். அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு, உங்களுக்கே தெரியும், உலகமே ரொம்ப சம்பிச்சு போச்சு. அந்த லைஃப்லேயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் மனசை தளர விடலை. நம்ம ஜோன் 5 இதில் வார்டு 60 வாலண்டியராக 15,000 சம்பளத்துக்கு அந்த டெம்பரரி ஒர்க்கு கார்பரேஷனில் வேலை பார்த்தேன். அது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அப்போது ஒரு உழைக்கிற காசு எவ்வளோ இது இருக்குன்னு இன்னும் எனக்கு மைண்ட் ரொம்ப வேலைக்குள்ளே போகணும்னு ஆச்சு. அந்த டயத்தில் தான் வந்து 2022 ஆண்டுக்கு போலீஸ் எக்ஸாம் வருது. வயது தளர்வு கொடுக்குறாங்க. எனக்கு அந்த டயத்தில் கரெக்டாக வயசு இருக்குது, 27 முடிஞ்சு 28 பிறக்க போகுது. கரெக்டான வயசு. இப்போ எழுதுனா இது சரி ட்ரை பண்ணல, இதில் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு 3 மாதம்
யாரு கான்டாக்ட் இல்லை, அப்பா வீட்டு ஃபேமிலி கான்டாக்ட் இல்லை, யாரு கான்டாக்டுமே ஏற்றுக்கிடலை. ஏற்கனவே அவங்களும் கொஞ்ச நாள் ஒதுக்கி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த மாதிரி படிக்கிறேன்னு சொல்லவும் தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஓடவும் அவங்க காண்டையுமே கொஞ்சம் குறைச்சிட்டு உட்காந்து ஒரு 6 மாதம் படித்தேன். எக்ஸாம் எழுதுனேன், பாஸ் ஆனேன். 2022 போலீஸாக செலக்ட் ஆகி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட பணி நியமனம் வாங்கி திருச்சி நவல்பட்டு பெண்கள் பயிற்சி பள்ளியில் போய் காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி முடித்து 2022 நவம்பரில் சென்னை ஆயுதப்படையில் வந்து அறிக்கை செஞ்சு 2025 எங்களுக்கு வந்து அந்த ஆயுதப்படையிலேருந்து எல்லண்டோவுக்கு ஒரு பணிமாறுதல் கிடைக்கும். அது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். ஏன்னா அந்த லிமிட்டுக்குள்ளே இப்போ ஆயுதப்படைனா எங்கேனாலும் நம்ம டியூட்டி போகணும். இப்போ சென்னை சிட்டியில் ஒரு சென்னை சிட்டியில் ஆவடி இருந்தாலும் போகணும், பூந்தமல்லினாலும் நாங்கள் தான் ஓடணும். ஆனால் எல்லண்டோன்னு போயிட்டால் அந்த லிமிட்டுக்குள்ளே மட்டும்தான் எங்களுக்கு அதிகபட்சம் டியூட்டி இருக்கும். அந்த இது கிடச்சிது. சென்னை G7 சேத்பட்டில் எல்லண்டோவில் டியூட்டியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி இப்போ 8 மாதம் ஆகுது. நல்லா ஸ்மூத்தாக போச்சு. எங்கள் ஏசி மேடமும் எங்கள் டிசி மேடமும் கேட்டாங்க. ஏசி மேடம் மைனிமேகலை மேடமும் டிசி கீதா மேடம் கேட்டாங்க, இந்த மாதிரி சிங்கப்பன் டீம் ட்ரைனிங் போறியாமாண்ணா? போகிறேன் மேடம். அவங்க இவ்வளோ நாள் அவங்களுக்கு நான் தெரியாது நான் ஒரு டிரான்ஸுன்னு. ஆமாம், அவங்களுக்கே நான் இந்த ட்ரைனிங் போய் ஃபைனல் நேரத்தில் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்க திருநங்கையாச்சே, ஏன் பெண்கள் டீமில் எடுத்தீங்க? சார் அவங்க பெண் அவங்களே பேசியிருந்துருக்குறாங்க. அப்புறம் என்ன கேட்க நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி நான் திருநங்கை அப்படின்னு. எனக்கு அது ஒரு ப்ரௌடு. ஏன்னா அவங்க என்னை வந்து அவங்க ஒரு ஃபீமேலாக தான் பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு அந்த மைண்டு வரல. அதுவே எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு 500 பேர் ட்ரைனிங் இருந்தோம். டோட்டல் தமிழ்நாடுமே ட்ரைனிங்கில் வந்திருந்தோம். அங்கேயுமே யாருமே ஒரு பாலின பாகுபாடோ ஐயோ இவங்க திருநங்கையா அப்படின்னு யாரும் இது வரைக்கும் கேட்கவும் இல்லை. நான் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா பேருக்கே தெரியும் நான் திருநங்கைன்னு. அது வரைக்கும் தெரியாது. நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சு வந்தேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரௌடாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு பயம்னா, இந்த வேலைக்கு இந்த ட்ரைனிங் உள்ளே போயில சொன்னது ஃபஸ்ட்டு சிங்கப்பெண்ணா நம்ம தனியாக யூனிஃபார்ம் எல்லாமே இதாகிடும் அப்படிங்கிற சோஷியல் மீடியா ஃபுல்லாக நம்மளோட கவரேஜ் ஆகிடும். நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் இதாகிடும். நம்ம மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கக்கூடாது, மீடியாவில் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அன்னைக்கு அந்த ட்ரைனிங் முடிச்சு வந்து சிஎம் ஆரம்பித்த அன்னைக்கு என்னால் சரியாக பேச முடியலை. நீங்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வண்டி வருது ஓடுறேன் போயிட்டு வரேன் அந்த ஒரு பயத்தில் தான். ஏன்னா வந்து எனக்கு வந்து என்னோட ஃபேமிலியோட என்னை திருநங்கையோட எனக்கு இந்த வேலை தான் முக்கியம். ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அந்த வேலைக்காண்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் திருநங்கைகள்கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன், மக்கள்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன், பல நாள் நான் சாப்பிடாம இருந்திருக்கிறேன். ஒரு சின்ன வீடு இப்போ இந்த இருக்கிற ரூம் அளவுக்கு தான் ஒரு வீடு 8000 ரூபா கொடுத்துருந்தேன். அப்போது நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அந்த கஷ்டத்துலேயும் அந்த கொரோனாலேயும் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து என்கிட்ட வாடகை வாங்கினாங்க. ஆனால் அந்த கஷ்டத்துலாம் இருந்தனால தான் எனக்கு வந்து சில விஷயத்துலாம் நம்ம பக்குவமாக இருந்தால் எனக்கு ஜெயிக்க முடியும்ட்டு வேலைக்கு வந்தேன். வேலையில் வந்து எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாமல் நல்லபடியாக ஆயுதப்படையிலேருந்து எல்லாம் சட்டம் ஒழுங்கு வந்தேன். சட்டம் ஒழுங்குலேருந்து இந்த டீமுக்கு வந்திருக்கிறேன். இதுலேயும் என்னோட பணியை நான் கண்டிப்பாக சிறப்பாக கொடுப்பேன். ஓகே, சிறப்பு அதிரடி படைன்னா எங்களுக்கு நிறைய கேள்விகள் உள்ள இருக்குது. அதோட ட்ரைனிங்காக இருக்கட்டும், முதல்ல ஆரம்பித்து பேசும்போது என்னென்ன டிஸ்கஷன்லாம் போச்சு? இது சிறப்பு அதிரடி படை சிங்கப்பெண்ணுனாலே உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, காட்டுக்கு ராஜா சிங்கம், ஆண் சிங்கம் தான் சிங்கம். சிங்கத்துக்கு ஆண் சிங்கம் வந்து உட்கார்ந்து தான் சாப்பிடும். காட்டுக்கு ராஜா வந்து பெண் சிங்கம் தான், வேட்டையாடி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே. அதே மாதிரி பெண் சிங்கம், சிங்க பெண்கள் இதுக்கு டைட்டில் கொண்டு வந்த காரணமும், ஒரு பெண் சிங்கம் தன்னோட சார்ந்த குட்டிகளை அடுத்த ஒரு பர்சன் அது யாரா இருந்தாலும் அவங்க வந்து அது மேல இதுவரையில அவங்களோட ஈகோ டச் ஆகி அவங்க வந்து ஆண் சிங்கம் ஒரு ஆண் சிங்கத்தோட 10 மடங்கு மேல அவங்களோட கர்ச்சனை இருக்கும். அந்த கான்செப்ட் கொண்டு வந்து தான் இவங்க சிங்க பெண்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இதுக்குள்ள நாங்க ஃபர்ஸ்ட் போகையில எங்களுக்கு அந்த அளவுக்கு இது என்ன புரிதெல்லாம் நான் உள்ள போனதுக்கு அப்புறம் பெண்களுக்கு நடக்கின்ற வன்கொடுமைகள், குழந்தைகள் நடக்கின்ற பாலியல் தொல்லைகள் இதெல்லாம் பத்தி நிறைய கொடுத்தேன். எங்களுக்கு தியரியாகவும் செக்ஷனாகவும் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நாங்கள் எல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெண் பிள்ளைகளையும் பெண்களையும் குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இது இல்லை, ஆண் குழந்தைகள் 18 வயதுக்குள்ள ஆண் குழந்தைகளுக்கும் நிறைய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. சில பசங்களும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஒரு லைஃப்ல இருந்து அவங்க சொல்ல தெரியாம நிறைய இருக்காங்க. அதுக்கும் நான் அவேர்னஸும் கொடுத்துட்டு வரோம். அந்த இதெல்லாம் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த சிங்கப்பன் டீம் சிறப்பாக செயல்படும், கண்டிப்பா செயல்படும்.
ஓகே. இப்போ இதுக்கான ட்ரெய்னிங்லாம் என்னென்ன போச்சு? பிசிக்கல் ட்ரெய்னிங்கா என்னென்ன விஷயங்கள்? ஃபிசிக்கலாக காலையில் வந்து ஃபிசிக்கலாகவும் எங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ஆ. மார்ஷல் ஆர்ட்ஸில் சில இதெல்லாம் சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அது முடிஞ்சோடனே எங்களுக்கு செக்ஷன் வர கிளாஸ் லா கிளாஸ் எடுத்தாங்க. இதில் வந்து இந்த செக்ஷன் போட்டால் அது என்னென்னத்துக்கு எந்தெந்த செக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் அங்கே படித்ததை இங்கே மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கான பயன்களை அவங்களுக்கு பயன்படுத்துவோம். ஓகே. இப்போ கராத்தே, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, ஓகே. சூப்பர். இப்போ இதுக்கான டியூட்டி டைம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து 2 ஷிஃப்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஆள் வந்து ஒரு 70 குழு தான் எடுத்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு. அதில் வந்து என்னென்னா இப்போ 2 ஷிஃப்ட் ஓடுது. காலையில் 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு டீமு. நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். டிஸ்ட்ரிக்டில் எப்படின்னு தெரியல. 2 to 12. ஏன்னா மேபி சரி இவங்களாம் இருக்கிறாங்க, நம்ம 10 மணிக்கு மேலே நம்ம வேலையை காமிக்கலாம்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அதனால் 12 மணி வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள் டியூட்டி பார்க்குறோம். எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள், பாடி பெயின் இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் வந்தவங்க. அதுவும் குறிப்பாக இந்த சிறப்பு பெண்கள் சிங்கப்பெண் சிறப்பு படையில் வந்ததுனால பெண்களுக்கு பாதுகாப்புக்காண்டி நாங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக உழைச்சோம்னா, நாங்களும் பெண்கள் தானே, நாங்கள் எங்கள் பெண்களுக்கு நாங்கள் உழைக்கிறதுக்கு என்ன, அதனால தாராளமாக டியூட்டி பார்க்கலாம். ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஏரியால ஒர்க்கர்ஸ் இருக்கும், எந்த மாதிரி ரோந்துலேயே இருப்பீங்களா எல்லா டைமும்? அதாவது நாங்கள் வந்து வேலை பார்க்குறது வந்து கீழ்ப்பாக்கம் மாவட்டம், அதாவது கீழ்ப்பாட்டு சரகம். அதில் அந்த லிமிட்டில் வந்து ஒரு 9 ஸ்டேஷன் வருது. அந்த 9 ஸ்டேஷனில் இருக்கிற ஸ்லம்மு, மக்கள் அதிகம் கூடுற இடம், பஸ் ஸ்டாண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸு, ஸ்கூல்ஸு, லேடிஸ் உமன்ஸ் படிக்கிற ஸ்கூல்ஸ், காலேஜு, பெண்கள் அதிகம் ஒர்க் பண்ணுற ஐடி ஃபீல்ட், பொது நிறுவனங்கள், இந்த மாதிரி இடங்க. அது போக சில ரோடுங்க நல்லா பெருசாக அகலமாக நல்லாயிருக்கும், பெரிய ரோடாக இருக்கும். பட் அந்த ஏரியாவில் வந்து ஒரு லைட் வசதி இல்லாத ரொம்ப ஒரு அந்த இடத்த பார்த்தாலே தூரத்துல இருந்து பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த மாதிரி இருட்டான பகுதிகள்லாம் நிறைய அஃபென்ஸ் பெண்களுக்கு தான் நடக்கணும். அந்த ஏரியாலாம் ஃபுல்லாகவே நாங்கள் சைரன் போட்டு வண்டியில் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் முதல் திருநங்கையாக போயிருக்கீங்க. இதோட செலெக்ஷன்லாம் விஜய் சாருக்கு தெரியுமா? அதாவது டிஸ்கஷன் ஏதாவது? அது எனக்கு தெரியலை. ஆனால் என்ன வந்து எங்கள் மேடம் இது வரைக்கும் பெண்ணாக நினச்சி அந்த ட்ரைனிங் அனுப்புனாங்க. பெண்ணாக நினச்சி தான் ட்ரைனிங் முடிச்சு வந்தோம். இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா பேருக்கு தெரியும் இந்த சிறப்பு படையில் ஒரு திருநங்கை வந்திருக்காங்கன்னு. நிறைய திருநங்கைகள் எனக்கு காண்டாக்ட் பண்ண, இதுக்கு எதுக்கும் தனியாக செலெக்ஷன் வைக்கிறாங்களா, நாங்கள் வந்து உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. அதாவது இதில் வந்து இது போலீஸுக்கு தான் இதை எடுத்து போலீஸில் இருந்தால் உள்ளேருந்து எடுக்கிறாங்க. அடுத்து நான் நிறையா திருநங்கைகளுக்கு எனக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுறாங்க, நாங்கள் அதில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு. நான் படித்த திருநங்கைகளுக்கு சொல்கிற ஒரே ஒரு காரணம், நல்லா படிங்க. படிப்பு வந்து யாராலையும் நம்மகிட்ட இருந்து திருட முடியாது. என்கிட்ட இருக்க இந்த ஃபோனை யாருனாலும் திருடிட்டு போயிடலாம், என்னோட நகையை திருடிடலாம், என்னோட பொருட்களை திருடலாம், படிப்பு திருட முடியாது. அதனால் நல்லா படிங்க. திருநங்கைகளுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன். குறிப்பாக பெண்களுக்கு தான், ஏன்னா இது வந்து பெண்களுக்கானதுனால. நான் திருநங்கையினாலும் ஒரு படி எங்கள் திருநங்கைகளுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். அதில் உள்ள திருநங்கைகளும் படித்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு போலீஸ், காவல்துறை உயரதிகாரியாகவே வரலாம். நிறைய பேர் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் படிச்சுட்டு உயரதிகாரியாக வந்தால் இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே. உங்களை சுற்றி இருந்தவங்களும் சரி, நீங்கள் திருநங்கை சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடியில் போகும்போது முதல் பதிலாக என்ன சொன்னாங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்க? அந்த இடத்துல எங்கூட என்னோட மேடம் செல்ஃபி எடுத்தாங்க. அதை பார்த்தவங்க அவங்க ஏதோ சிவிலன் சோலுக்கு, அதாவது மக்கள் ஒழுக்கு, பொதுமக்கள் ஒழுக்கு, அந்த பொண்ணோட நம்மளும் எடுக்கலாம் அப்படின்னு பேசல தான் இந்த ஏரியாவில் இருக்க ஒரு அக்கா எனக்கு தெரியும். அவங்க இவங்க எங்கே ஏரியா தான் இந்த அக்கா திருநங்கைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மக்களே நிறைய பேர் கூடிட்டாங்க. அங்கே போகிறவங்க வரவங்க எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சிங்கப்பெண் டீமில் ஒரு திருநங்கை இருக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு அது இன்னும் சந்தோஷம். ஏன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நான் திருநங்கைன்னு எனக்கே ஒரு இதாக இருக்குது. உள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஃபீலே இல்லை. ஏன்னா என் கூட பழகணும்னு சரி எல்லாருமே என்னை ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்தாங்க. பொண்ணாக தான் இருந்தோம், ஜாலியாக தான் இருந்துச்சு அந்த ட்ரைனிங்கில். ஓகே. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ஏரியா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி நியூஸ்லலாம் வந்தீங்க. எங்கள் ஹவுஸ், இந்த வீடு வந்து நான் 5 வருஷம் ஆகுது. எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி உள்ள வரையிலே ரொம்ப ப்ரௌட் பண்ணார், கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இத்தனை நாள் காக்கி ட்ரெஸ்ஸில் போனேன், எல்லாரும் அந்த அளவுக்குலாம் யோசிக்கலை. ஆனால் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் ட்ரெஸ்ஸில் போகல அவங்க எல்லாருமே நம்ம தீபிகா அக்கா போறாங்க, இப்போ நல்லா இருக்குது. இங்க இருந்தே யூனிஃபார்ம்ல தான் போறேன். என்னோட ரூல் என்ன, நம்ம டிராஃபிக் ரூல், எங்களை பொறுத்தளவு டிராஃபிக் ரூலையும் மீற மாட்டேன். சிங்கப்பெண் ஆகிட்டோம், நம்ம ஹெல்மெட் போடக்கூடாது, ஷூ போடும், நீட்டாக போயிட்டு என்னோட பணி என்னவோ அதை பண்ணிட்டு கண்டிப்பாக நான் வருவேன்.
ஓகே. ஏன்னா பொதுவா வந்து போலீஸ்னாலே வந்து இந்த காக்கி காஸ்டியூம்ல தான் போவாங்க. புதுசா ஒரு காஸ்டியூம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஐடியாஸா இருக்கட்டும், என்ன என்ன காரணம் இந்த கலர் கொண்டு வரதுக்கு ஏதாவது தெரியுமா? அதாவது இது வந்து ஆஹ், இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், டோட்டலாவே வந்து ஆட்சி மாற்றம் நிறைய நடந்திருக்குது. அதுல வந்து பெண்களுக்கு ஒரு குறிப்பா கொண்டு வர, நம்ம காக்கின்னு சொன்னாலே காமனா வந்துரும். அப்போ இது வந்து வெளிநாடுகள் எடுக்கையில பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல உள்ள பெண் காவலர்கள் எல்லாருக்குமே வந்து காக்கி பேண்ட்டும் இந்த ப்ளூ ஷர்ட் அது வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா நீட்டா தெரியும். அப்போ பெண்கள் பாதுகாப்புன்னு இதை கொண்டு வரையில இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும், மக்களுக்கும் விழிப்புணர்வா இருக்கும். பார்த்தா தூரத்துல இருந்து பார்த்தாலே சிங்கப்பெண் டீம் வருது, ஒரு பையன் தப்பு பண்ண போறான், அங்கே ஒரு பொண்ணு நிக்குது, ஏதோ அந்த பொண்ணுகிட்ட அசால்ட் பண்ண போறான், இல்லை அபியூஸ் பண்ண போறான், இல்லை ராகிங் பண்ண போறான்னா நான் அந்த இடத்துல நம்ம தூரமா நின்னால அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். ஓகே. இப்போ காக்கிட்ட சொன்னா போலீஸ் தானே விடு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் ஸ்பெஷலாக இருக்கல, இன்னும் கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக தெரியுங்கிறக்காண்டி கொண்டு வந்துருக்கோம். ஓகே. சொந்தக்காரங்களாம் என்ன சொன்னாங்க? டெய்லி ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு. என் ஃபோன் வந்து மினிமம் வந்து ஒரு நைட்டுக்குள்ளே ஒரு நான் 50% சார்ஜரில் இருக்கும் மினிமம்னாலும். ஓகே. ஆனால் இப்போ இந்த செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் என் செல்லில் சுத்தமாக சார்ஜரே இருக்க மாட்டேங்குது நைட். ஆனால் கண்டினியூவாக கால்ஸ், இந்த இப்போ கூட வைப்ரேட் ஆகுது, யாரும் தெரியல, அந்த மாதிரி கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. ஆனால் எல்லா கால்ஸும் அட்டன் பண்ணுறாங்க. கங்க்ராஸ் சொன்னாலும் வாழ்த்துக்கு சொல்லிடுறேன். நிறைய பேர் புது புது நம்பர்ல இருந்து வருது, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க, உங்களை மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணுவோம், என்ன ஐடியா கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் நான் ஐடியா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே. இது இதுக்கு முன்னாடி ஆட்சிகள இந்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு டீம் வந்து கிடையாது. விஜய் சார் ஆட்சியில இந்த மாதிரி வந்திருக்குன்ற போது உங்களுக்கு விஜய் சார் எவ்வளவு பிடிக்கும்? ஆரம்பத்துல ரசிச்ச பழக்கம் உண்டா? எனக்கு வந்து என்னோட, அதாவது எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. எனக்கு வந்து நான் ஒரு விஜய் ஃபேன் தான், ஓப்பனாக சொல்லணும். எங்கள் சின்ன வீட்டு வயசுலேருந்தே என் ஃபேமிலி எல்லாருமே விஜய் ஃபேன் தான். பட் நான் இதில் இருக்கிறதுனால அந்த வார்த்தை சொல்லக்கூடாதான். எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். விஜய் என்னன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ சமீபத்தில் இதோட லான்ச்லாம் நடந்துச்சு, நீங்கள் அங்கே போயிருந்தீங்களா? அப்போ விஜய் சார் நேரில்? இல்லை, நான் அந்த மாதிரி எதுக்கும் போகல. ஏன்னா எனக்கு என்னோட, அதான் சொல்கிறேன்ல, என்னோட பர்சனல் விஷயத்துல விஜய் பிடிக்கும். மற்றபடி என்னோட ஜாப்னு வரையில என்னோட வேலைக்கு நான் என்ன ப்ரிப்பேர், ஏன்னா எங்கள் வேலையில் வந்து நாங்கள் வந்து ஜாதி மதம் மொழி இந்த கட்சி அந்த கட்சி நாங்கள் பார்க்கக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது. அந்த விஷயத்துல நான் எதுலேயுமே கலந்துக்கிடலை. எனக்கு என்னோட ஜாப் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஓகே. இல்லை, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட லான்ச் நடந்துச்சுல, அங்கே போய் அன்னைக்கு நான் அங்கே இருந்தேன் நான். ஓகே. அதுதான் சொல்கிறேன்ல, நாங்கள் அந்த ஒரு கேலரி ஃபுல்லாக நாங்கள் உட்காந்துருந்தோம். அந்த கேலரியில் ஃபுல்லாக என்ன அவங்க நினச்சிருந்தா என்னை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அவங்க என்னை வந்து என்னை பெண்ணாக பார்க்கல. நான் அந்த இடத்துல நான் திருநங்க நான் நினச்சிக்கிடலை. நானும் ஒரு பெண் தான், 600 பேரில் நானும் ஒரு பெண் தான், 600 பேரோட பெண்களோட உட்காந்துட்டு. ஓகே. உங்கள் சுற்றி ஒர்க் பண்ணுறவங்கலாம் என்னென்ன இன்புட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்கு? அங்கே என் கூட ஒர்க் பண்ணவங்க எப்படி சொல்லலாம், இது வரைக்கும் வந்து சரி, அவங்க என்கிட்ட ஒரு எந்த ஒரு வார்த்தைகளாலையும் சரி எதுலேயும் சரி எந்த ஒரு இதுவும் பார்த்ததில்ல. நல்லபடியான ஒரு சோசியலாக இப்போ வந்து ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல் படிக்கல, இல்லை நம்ம ஒரு ஜாபுக்கு போவோம், இங்கேருந்து ஒரு பொண்ணு வந்திருப்போம், அந்த மாதிரி பழகுவோம். ஒரு நல்ல கேட்டகரியில் தான் இது வரைக்கும் பழகுறாங்க. இன்புட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மைனஸாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, சூப்பர். திருநங்கையா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சொசைட்டியில் ரொம்ப சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முதல்ல சென்னை வரும்போது எப்படி இருந்துச்சு? வீட்டை விட்டு சென்னை வந்தது அப்படின்னு தப்பாக நினைக்க வேண்டாம். இது வந்து நகரம், சென்னை நகரம் தானே. எனக்கு நரகமாக தெரிஞ்சிச்சு அந்த டயத்தில். ஏன்னா 16 வயசு 17 வருஷம் ஆகுது, 33 வயசு ஆகுது. அன்றைக்கி அந்த சின்ன வயசில் வரையில ஒரு பையனாக வரையில இந்த இடம் எனக்கு ஒரு பெரிய நரகமாகவே தெரிஞ்சு. எங்கே எது வடக்க தெற்க இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியாமல் நம்ம சாம நடந்து போய் ஒரு நினச்ச இடத்துல தூங்குறது, நினச்ச இடத்துல தண்ணி குடிச்சிக்கிற, அந்த மாதிரி தான் ஒரு 3 நாள் வாழ்ந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த சென்னையில் என்ன அடையாளம் தெரியாதவங்க யாரும் இல்லை. ஏன்னா அந்த என்னோட கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு இதே இடத்துல எங்கள் திருநங்கைகளே சொன்னாங்க, ஒன்றும் சென்னையில் வாழ விட மாட்டேன்னாங்க. இதே இடத்துல நான் வாழ்ந்து காமிச்சு ஜெயிச்சுட்டு. என்ன காரணம் அந்த டைம் அப்படி சொல்லும்போது? இல்லை, அது எப்படின்னா ஒரு நாளைக்கு வசூல் போனால் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். அப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த டென்ஷன் ஆகும்ல. நார்மலாக யாருக்காக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஆள் கொத்தடிமை மாதிரி கிடச்சிருக்கிறான், அவன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவன் திடீர்னு நான் இல்லை எங்கள் அப்பா அம்மாவோட போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்கள போட்டு அடிக்க அந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி தான்
நான் அந்த யாசகம் கேட்டு கொடுக்கல அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நான் படிக்கணும், இந்த ஃபீல்டு எனக்கு வேணாம், நான் வேறு ஃபீல்டு ட்ரை பண்ணலாம் போலீஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு மைண்டு இதாயிருச்சு. ஓகே. அவங்க புரிஞ்சுக்கிடலை. ஆனால் இப்போ வந்து அதை ஓரளவு அவங்க ஏற்றுக்கிட்டு சில விஷயத்துக்கு கூப்பிடுறாங்க நல்லதுக்கெல்லாம். எனக்கு அந்த மனசு இல்லை. ஏன்னா வந்து ஒரு அடி அடித்தா கூட மறந்துடலாம், யாராக இருந்தாலும் சொல்லலாம். அடி அடித்தாலும் சரி, வெட்டினாலும் சரி, ஒரு தீக்காயம் பட்டாலும் மறந்துடலாம். சொல்கிற சொல்லு மிகப்பெரிய வார்த்தை. அது என்னைக்கா இருந்தாலும் நெஞ்சில் குத்தும். அவங்கள பார்க்குற அன்னைக்கெல்லாம் இவங்க நம்மளை அன்றைக்கி அந்த வார்த்தை சொன்னாங்களேன்னு என்ன அவ்வளோ பேடான வார்த்தையில் திட்டினாங்க. இது வரைக்கும் ஆகுது அவங்கக்கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு உதவியும் கேட்டு போனதில்லை. அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் வாமா அப்படிம்பாங்க, நான் வர வேலையாக இருக்கேன், அவ்வளோதான் முடிச்சிடுவேன், சிம்பிளாக முடிச்சிடுவேன். ஏன்னா நம்ம அங்கே போகிறது விருப்பம் இல்லை, போனோம்னாலும் ஏதாவது பேசுவாங்க, அது எதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு வரங்கம்மா வேலையில் இருக்கேன், அவ்வளோதான் முடிச்சுக்கிறது. ஓகே. இந்த சொசைட்டி திருநங்கையா மாறினதுக்கு அப்புறம் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு இந்த சொசைட்டி? அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு திருநங்கையா மாறையில ஒரு ஓப்பனாக சொல்ல, ஒரு பையன் ஒரு புடவை கட்டையில இந்த உலகம் பார்க்குறது இது என்ன வித்தியாசமா இருக்குது, புடவை கட்டிட்டாலே பையன் மூஞ்சியா இருக்குது, வாய்ஸ் இப்படி இருக்கு, இப்படிலாம் நிறையா யாசங்க அப்புறத்துல அடி வாங்கியிருக்கிறேன். அண்ணா கூட நான் என்னை எப்படி நீ அண்ணான்னு கேட்பேன்ட்டு அடிச்சிருக்கானுங்க. நம்ம அப்படி விலகையெல்லாம் தெரியாமல் கைட்டு வச்சு, ஏய் நீ எல்லாம் என்னை தொடுறது அளவுக்கு நான் அவ்வளோ பெரியதா அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. நிறைய அவமானங்கள். அந்த அவமானங்கள்லாம் மனசில் வச்சுட்டு தான் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணேன். இன்னைக்கு அந்த அவமானங்கள் எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து மரியாதையாக மாறிடுச்சு. அவமானம் மரியாதையாக மாறிடுச்சு. எங்கே போனாலும் மேடம்ங்கிறாங்க. இதே ரோட்டில் சும்மா அந்த திருநங்கை லைஃப்பில் நடந்து போனேன், என்ன எக்கா எங்கக்கா போகிறேன்னாங்க. இப்போ எனக்கு மேடம் என்னாச்சு திடீர்னு நடந்து போகிறீங்க, வாங்க வண்டியில் விடுறேன் மேடம் அப்படிங்கிறது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா என்னோட கஷ்டங்களை தாங்கினேன், என்னோட முயற்சியை கைவிடலை, நான் ஜெயிச்சிட்டேன். என்னோட நான் போட்ட எஃபெக்ட்டுக்கான பலன் என் கையில் இன்னைக்கு இருக்குது. ஓகே. எந்த வயசுல வந்தீங்கன்னு சென்னைக்குன்னு தெரிஞ்சுக்க? நான் 16 வயசுல வந்து. 16 வயசுல வந்து வீட்டை விட்டு தனியாக வரும்போது வீட்டில் அம்மா அப்பா அப்படின்னு ஏக்கம் இருந்துச்சு. அம்மா தவறிட்டாங்க, அம்மா இல்லை, அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் 2 பேருமே தவறிட்டாங்க. ஏதோ ஒரு இதில் வீட்டில் அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி திருநங்கையா இருக்குன்னு சொல்லி நிர்வாணப்படுத்தி அடிச்சிட்டாங்க. ஒரு கோவத்தில் நானும் கிளம்பிட்டேன். வந்துட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு நானே ஃபோன் அடிச்சு வேலையில் இருக்குன்னு ஒரு போய் சொன்னேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போது சரி வேலை பார்க்குற பத்திரமா பாரு அப்படி இப்படின்னு நானும் ஒரே நம்பர்லேருந்தே கூப்பிட்டு இருக்கேன், ஒரு கடையில் போய் லேண்ட்லைன் நம்பர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு நான் போகலை. இந்த 2 வீட்லேயும் நல்லது நடந்துச்சு, கோவில் திருவிழா அந்த மாதிரிலாம் வந்துச்சு. 2 விஷயத்தையும் நான் கலந்துக்கிடலாம், அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எங்கே இருக்க சொல்லு, நான் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டேன், எங்கள் ஆஃபீஸில் ஆள் இல்லை அதனால் இருக்கிறேன் அப்படின்னு போய் சொன்னேன். அவங்க அதிலே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் ஊருக்கார் ஒருத்தர் பார்த்துட்டாரு, அப்புறம் அவரும் போய் சொல்லிடுவார். அப்புறம் கேட்டாங்க, ஆமாம் நான் அப்படி தான் இருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அதோட அவங்கள அவாய்ட் பண்ணி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த டைம். ஏன்னா வந்து சின்ன வயசில் அம்மா இறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதெல்லாம் அந்த வலி வேதனைகள் வந்து அவ்வளோவா தெரியலை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு 2ஆம் மேரேஜ், சித்திக்கிட்ட அடி திட்டு அடி உத, அப்பா அடி எதுனா ஒன்று அப்பா என்ன தான் அடிப்பார். வீட்டில் ஒரு சின்ன பொருளுக்கு ஆனாலும் என்ன தான் அடிப்பார். அந்த மாதிரி ரொம்ப அடி உதையில் வாங்கினதுனால எனக்கு அந்த சொல்லுவாங்களா அடி வாங்கி உடம்பு மரத்து போன மாதிரி. இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஏன் இவ்வளோ ரஃபாக பேசுகிற, நான் எங்கே ரஃபாக நல்லா தானே பேசுகிறப்ப அப்படி அவதே நான் குணமே. ஆனால் அவங்களுக்கு தெரியாது எனக்குள்ள வழிகள்லாம் நிறையா இருந்ததுனால அப்படியே அடி வாங்கி மரத்து போச்சு. இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. ஆனால் இப்போ அந்த அம்மா அப்பாக்கான ஏக்கம் இருக்குதா? இருக்கு. இப்போ எங்கள் வீட்டில் இப்போ ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி இந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி இங்கே வந்தாங்க. ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, எனக்கு அன்றைக்கி ட்ரைனிங் போக வேண்டிய சுச்சுவேஷன், ஃபேமிலி எல்லாம் எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை பேர பிள்ளைங்க, என் தங்கச்சி, இன்னொரு சின்ன தங்கச்சி எல்லாம் ஃபேமிலியாக அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 15 நாள் இருந்தாங்க. அன்றைக்கி அவங்க டிக்கெட் போட்டு அவங்கள ட்ரெயின் ஏற்ற போகிறேன், எனக்கு அன்றைக்கி திடீர்னு ட்ரைனிங்ட்டாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ஆட்டோக்கார அண்ணாங்கிட்ட சொல்லி அவங்க தான் கொண்டு போய், ஏன்னா ஆட்டோக்கார அண்ணாங்க நல்லா பழக்கம், சேஃப்டியாக கொண்டு போய் ஏற்றி விட்டாங்க. அவங்க ஏற்றி விடலைன்னா நான் ரொம்ப, ஏன்னா அவங்க சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போகிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ட்ரெயின் ஏறதுக்கெல்லாம். அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு இப்போ இருக்கிறோம், திடீர்னு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் நீ ட்ரெயினிங் கிளம்பணுன்ட்டாங்க. நைட்டு 7 மணிக்கு ட்ரெயின், நான் 5 மணிக்கு கிளம்பணும். ரொம்ப ஒரு இதாயிருச்சு. அப்புறம் ஆட்டோக்காரன் நாங்கிட்ட சொல்லி அவங்க அனுப்பி விட்டாங்க.
நான் ட்ரைனிங் போய் நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சு இந்த வந்துட்டேன். ஓகே. திருநங்கையா மாறும்போது அந்த சர்ஜரி டைம்ல நிறைய வலிகள், வேதனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? ஃபிசிக்கலாவும், மென்டலாவும் நிறைய ஃபேஸ் பண்ணி என்ன மாதிரி விஷயங்களா இருந்துச்சு? ஆஹ் ஒரு தீக்காயத்தில் மிளகாத்தூள் போட்டால் எப்படி இருக்கும்? ஒருத்தங்களுக்கு கையிலையோ கால்லையோ தீக்காயம் பட்டுருச்சு. அதில் அந்த நேரத்துக்கு வந்து நம்ம ஒரு வத்தப்பொடி சொல்லல, சில்லி பவுடர் போட்டால் எப்படி எரியும்? ம். அந்த ரணகொடூரமாக இருக்கும் எங்களோட சர்ஜரி. அதெல்லாம் தாங்கிட்டு ஒரு 40 நாள் எந்த காண்டாக்ட்லேயுமே இருக்க முடியாது. மொபைல் கிடையாது, கண்ணாடி பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தால் ஒரு ரூமில் எப்படி அடைச்சி வச்சு பாதுகாப்பாங்களோ அது மாதிரி. ஆனால் என்ன ஒன்று அதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு, நல்லா நல்லா மேக்கப் பண்ணலாம். எங்கள் இதில் அதை பண்ணக்கூடாது. டெய்லி நல்ல அந்த புண்ணு ஆறுறதுக்கு நல்லா கொதிக்க தண்ணி கொதிக்கும். அதை ஊற்றி தான் அந்த புண்ணு ரணத்தெல்லாம் ஆற்றுவாங்க. அந்த வலி வேதெல்லாம் பண்ண யோசிச்சு எதுக்குடா அந்த சர்ஜரி பண்ணுமோ அந்த மைண்டு வரும். சரினா நம்ம ஃபிசிக்கலாக ஏற்கனவே வலியில் இருக்கிறோம். அந்த வலியிலையும் மறுபடியும் தண்ணி ஊற்றியில் மென்டலாகவும் இன்னும் பாதிக்கிறக்கூடாது. ஐயோ இந்த வேலை இங்கே இருக்கக்கூடாது, எங்கிட்ட ஓடிடலாமா, ஏதாவது பண்ணிக்கிடலாமா, எதுக்கு இந்த சர்ஜரி பண்ண, அப்படிலாம் சில மைண்டு வரும். நான் அதெல்லாம் ஓரளவு தாங்கி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நிற்கிறேன். திருநங்கையா நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் எல்லாருமே ஒரு தப்பான கண்ணோட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது மாறும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க ஒரு முதல் திருநங்கையா வந்து ஒரு பெரிய டீம்ல இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் தெரியுறீங்க. காவல்துறை ஆய்வாளராக இருக்கீங்க. இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் இருக்கின்ற போது இப்போ மாறுதா? இன்னும் அதே மனநிலை தான் மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி, நீங்கள் காவல் ஆய்வாளர், நான் வெறும் காவலர் தான், ஆய்வாளர்லாம் இல்லை. பிசி தான், உமன் பிசி தான். இது கண்டிப்பாக மாறும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் வந்த புதுசில் ஒரு திருநங்கை ஒரு காலேஜ் போகிறதுனால அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா திருநங்கையில் அந்தந்த காலேஜில் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சில திருநங்கைகள் காலேஜ் போயிட்டாலே அந்த காலேஜ் மொத்த ஃபீஸையுமே மொத்தமாக அந்த திருநங்கை படிக்கிறதுக்கான மேனேஜ்மெண்ட்டு மொத்த செலவை ஏற்றுக்கிடுது. சில இடங்களில் டிரைவிங் கற்றுக் கொடுத்தா டிரைவராக இருக்கிறாங்க, நர்ஸாக இருக்கிறாங்க, வக்கீலாக இருக்கிறாங்க, சோசியல் மீடியா ஆக்டிவேட்டராக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய என் பொண்ணுங்க என் பேத்திங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபேஷன் டிசைனிங் படிச்சுக்கிறாங்க. இப்போது நான் வந்த காலத்துலலாம் வந்து திருநங்கைகள் வந்து படிக்கணுன்னாலே ஒரு அதிசயம். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் இவ்வளோ மாற்றம் வரல, இன்னும் மாற்றம் கண்டிப்பாக வரும். இப்போ மக்களும் ஏற்றுக்கிட்டான், ஒரு சிலர் இன்னும் ஏற்றுக்கிட, இன்னும் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்களே 1947ங்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் மாற மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் 2K கிட்ஸ் மாதிரி மாறிட்டாங்க. இப்படிதான் உலகம், நம்ம எல்லாத்தையும் சகிச்சு போகணும். ஏன்னா வந்து ஒரு திருநங்கையை பார்த்தா வந்து முன்னாடிலாம் வீடு கொடுக்க யோசிப்பாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே நல்லா அவங்க பழகிற வீடு கொடுக்குறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க. இந்த சொசைட்டியில் அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்லாம் நம்மளை இன்வைட், முன்னாடிலாம் அந்த அளவுக்கு இன்வைட் பண்ண, இப்போ எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மாறுதல் வந்துருச்சு. இன்னும் மாறுதல் வரும் கண்டிப்பாக. அதுக்கான முயற்சிகளும் இருக்கிறோம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 2019 கேஸ் போட்டேன்னு, அதில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், இடஒதுக்கீடு கிடச்சா. இப்போ வந்து ஒரு ஹேண்டிகேப்டு டிஎன்பிசியில் 2% 3% எழுதலாம், உமன்ஸ் 35% அப்படின்னு ஒரு கேட்டகரி ஒன்று. எங்களுக்கு 1% கொடுத்தா, இல்லை 0.5% கொடுத்தாலே போதும். அப்போ 100 பேர் எழுதுற இடத்துல 200 பேர் இடத்துல ஒரு திருநங்கை போலீஸ் ஆகலாம், ஒரு தாசில்தார் ஆகலாம், ஒரு விஓ ஆகலாம், ஒரு கலெக்டராக கூட ஆகலாம். அந்த மாதிரி கேட்டுக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் தெரியும். அதுக்கு வேண்டி இன்னும் போராட்டங்கள் எவ்வளோ பேர் இன்னும் சட்ட போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஓகே. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் வந்து முதல் மிஷனாக என்ன முடிச்சிங்க? நாங்கள் செவ்வாய்க்கிழமை எங்களோட ப்ரோக்ராம் முடிச்சுட்டு புதன்கிழமை முந்தா நாள் எங்களோட ஃபஸ்ட்டு டியூட்டி செகண்ட் ஷிஃப்டில் எடுத்தோன்னா ஒரு 100 கால்ஸ்ன்னு சொன்னாங்க. ஐநா லிமிட்டில் போனோம். அங்கே வந்து ஒரு லேடி கிட்ட வந்து அப்யூஸ் பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு பப்ளிக் கம்ப்ளைண்ட்டு. போனோம், விசாரிச்சுட்டு அந்த லிமிட்டுக்கு எல்லைக்குள்ளப்பட்ட அந்த ஸ்டோர் செக்ஷன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணியாச்சு. இதுக்கான வேலைகள் தீவிரமாக போயிட்டு இருக்கா? என்னென்ன மாதிரி வேலைகள்? ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயும் இது பண்ணணும் அப்படின்ற போது வேலைகள் எவ்வளோ தீவிரமாக போயிட்டு இருக்கு? எல்லா மாவட்டத்திலும் அந்தந்த பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அவங்க எஸ்பி டிஎஸ்பி மூலமாக விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கும் சில அவங்களோட பர்சனல் நம்பருமே நாங்களுமே நிறைய இடத்துல எங்களோட பர்சனல் நம்பர் கொடுத்துட்டு வரோம். அது போக 100 கால்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி உமன்ஸ் ரிலேட்டிவாக
சைல்டு ரிலேட்டிவ் ஆண் பெண், ஏன்னா சைல்டுனா பெண்கள் மட்டும் வர மாட்டாங்களே, 18 வயசுக்குள்ள உள்ள ஒரு ஆண் குழந்தைக்கு அந்த இது பிரச்சனை வந்தாலும் அதுவுமே இந்த மாதிரி இதில் வரும். அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள். அண்டர் கால் பண்ணி சிங்கப்பெண் டீமுக்கு கனெக்ட் பண்ணுங்கன்னா அவங்க எங்களுக்கு கனெக்ட் பண்ணால் நாங்கள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடுவோம். விழிப்புணர்வு கொடுத்துக்கிடுவோம். அதுக்கான முதல் முயற்சி தான் முந்தா நாள் வந்து அந்த ரிமாண்டு. ஓகே. திருநங்கையா இப்போ வரப்போகிற நாட்களில் நிறைய திருநங்கைகள் அவங்க சாதிக்கணும்னு எண்ணங்களோட இருக்காங்க. நீங்கள் சாதிச்சிட்டீங்க. நீங்கள் சொல்கிற கருத்து என்னவா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? நிறையா பேருக்கு நான் சொல்கிற ஒன்று, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க வேணாம். நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சால் போதும். ஒரே ஆன்சருக்கு தான் என்னோடது. ஏன்னா வந்து நான் அந்த திருநங்கையில் வந்து நான் யாசகம் கேட்டு வேலையில் எல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் ஏன் எழுதுற 2017 திட்டினாங்க. 20,000 25,000 வச்சு நீ என்ன பண்ணுவ? ஒரு நாளைக்கு உனக்கு போனால் இவ்வளோ கிடைக்கும், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கிடைக்குன்னு என் மைண்ட் எவ்வளோ நம்ம போகிற பாதையில் கரெக்டாக அடுத்தவங்க பேசுகிறாங்கன்னா நானே சொல்கிறேன்னு யாரு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, நம்ம படித்தா நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோட படிங்க, போராடுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி விட்டுறாதீங்க. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு அட்வைஸு. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு அதில் கிடைக்கல, என்னது சீப்போ அப்படின்னு விடக்கூடாது என்றைக்குமே. ஏன்னா திருநங்கையாக மாறதுக்கே நம்ம அப்பா அம்மாட்ட புரிய வைக்க எவ்வளோ வருஷம் கஷ்டப்படுக்கும். அப்படிங்கிற நம்ம இந்த சொசைட்டியில் வாழணும்னு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதில் நம்ம போராடினா தான் அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்னோட அட்வைஸு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாமல் ஆமாம் அதில் போய் என்னத்தை அப்படிங்கிறது வேணாம். அந்த ஒரு வார்த்தை யாருக்கு வேணாம். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக பலன் கண்டிப்பாக உண்டு. மேம், தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. திருநங்கையாகவும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெண்களாகவும் உங்களோட குழுவிலையும் எல்லாரும் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டான்றபோது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து வந்து உங்களோட பணிகள் சிறக்கிறதுக்கு என்னோட சார்பாக வானம் டாக்கி சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படும். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உங்களை இன்னும் சிறப்பிக்க என்னோட சார்பாக வானம் டாக்கி சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.